இன்றைக்கி யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்பவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனநிலையில் இருக்கீங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் விடாப்படியாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால எதை தேர்ந்தெடுக்கிறதுனே உங்களுக்கு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம், இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. சாய்ஸ் நிறையா இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கீங்க, ரொம்ப தைரியமாக இருக்கீங்க. மனசளவில் உங்களோட முயற்சியை நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியோடு போடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் இங்கே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போட நீங்கள் ஒரு நிலையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் அடைவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க, உங்களை யாராவது ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு கார்மிக், சரிங்களா? அந்த கார்மிக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டுருங்க, அது தேவையில்லை. ஸோ அதை கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ஓய்வு. நல்லா யூனிவர்ஸ் உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. மனசளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் விட்டு விலகிட்டீங்க. இந்த பர்சன் நீங்கள் தாங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ, எதெல்லாம் உங்களை எமோஷ்னலாக பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுதோ, எதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப வீக் ஆகுதோ, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸும் இருக்குது. ஆகாஷிக் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட குலதெய்வமாகட்டும், உங்களோட முன்னோர்களாகட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்போ யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிறத நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, நாம் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட சக்ஸஸை மட்டும் வச்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு பெரிய வேலையில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்கள மாதிரி நானும் உட்காரணும், அந்த பொசிஷனுக்கு நானும் வரணும்னு நம்ம நினைப்போமே தவிர அவங்கக்கிட்ட போய் கேட்க மாட்டோம். நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க, எனக்கும் சொல்லுங்கள், ஐடியாஸ் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். அப்படி கேட்கும்போது நம்மளுக்கான வே ஈஸியாக தெரியும், நம்மளுக்கான பாதை தெளிவாக தெரியும். ஆனால் நம்ம நினைக்கிறது என்னென்னா, யாராவது ஒருத்தர் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டா அந்த பொசிஷனுக்கு வரணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம். அவங்க எப்படி வந்தாங்க, எங்கெங்கே தப்பு பண்ணாங்க, எதெல்லாம் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்கன்றதை நம்ம கேட்குறது இல்லை. அப்படி நம்ம கேட்கும்போது யூனிவர்ஸ் அவங்க மூலமாக நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம நடத்திக்க முடியும். ஸோ பிரபஞ்சத்துக்கு காது மட்டும் இல்லை, வாயும் இருக்குது. பிரபஞ்சம் கண்டிப்பாக பேசும். அதையும் நம்ம கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். அடுத்து வந்திருக்க கார்டு, இந்த கார்டில் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஹோப் விட்டுறாதீங்க. அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் லைஃப் சூப்பராக நல்ல ஒரு பூக்கிற நந்தவனமாக அழகாக மாறப்போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களோட எண்ணத்தை இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அது ரெக்கார்ட் ஆகணும். சில பேர் மந்திரம் சாண்டிங் பண்ணுவாங்க 108 தடவை, 1008 தடவை. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற, நம்ம நினைக்கிற, நாம் சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸில் ஆகாஷிக் லைப்ரரியில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள், நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே ஆகாஷிக் லைப்ரரியில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட எண்ணங்களையும் உங்களோட சொல்லையும் இந்த ஆகாஷிக் லைப்ரரி குறித்து வச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களோட எண்ணத்தை ஸ்ட்ராங்காக விதைங்க. தேவையில்லாத வேணாம், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் ஸ்ட்ராங்காக விதைங்க. உங்களுக்கான சக்ஸஸ் வந்துட்டே இருக்குது. உங்களை யார் முதுகில் குத்திருந்தாலும் அவங்கள கடவுள் பார்த்துப்பார். அவங்களோட கர்மாவை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேணாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக 444 அப்படிங்கிற நம்பரை பார்க்குறதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 222 அப்படிங்கிற நம்பரை பார்க்குறதா இருக்கலாம். தேங்க்யூ.